ஹாய், இது வந்து மணியை பத்தி ஒரு சின்ன சைக்காலஜி. இப்போ எல்லாமே பணம் வந்து உங்களை தேடி வரும் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பணவாசம் அப்படின்ற ஒரு புக் படித்தேன். அதுல வந்து ஆத்தர் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. 2 ஃபார்மர் இருக்காங்க. ஒருத்தரோட பேர் வந்து முருகேசன், இன்னொருத்தரோட பேர் வந்து பழனிசாமி. 2 பேரும் ஒர்க் பண்ற வே ஆஃப் மெத்தட் சிமிலர் தான். 2 பேரும் ஈக்குவலா தான் ஒர்க் பண்றாங்க. சேம் டைம்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஆனா அந்த முருகேசன் அப்படின்றவருடைய தோட்டத்துல அதிகமான பூவும், பழனிசாமி அப்படின்ற ஒரு தோட்டத்துல கம்மியான பூவும் மலர்ந்திருக்கு. இது எப்படி, ஏன் நம்ம தோட்டத்துல மட்டும் கம்மியான பூ மலருது அப்படின்னு பழனிசாமி என்ன பண்றாருன்னா, மறைஞ்சிருந்து பாக்குறாரு. முருகேசன் வேற ஏதோ பண்றாரா, எக்ஸ்ட்ரா ஏதோ ஆட் பண்றாரா அப்படின்னு. ஆனா எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. ஒரு நாள் அந்த பூ மலர வைக்கிற தேவர் வந்து பூவெல்லாம் மலர வச்சது. மலர வச்சுட்டு அடுத்தது பழனிசாமி தோட்டத்துக்கு வந்துச்சு. வந்தோடனே முருகேசன் தோட்டத்தை விட இவரோட தோட்டத்துல கம்மியான பூ மலர வச்சுட்டு கிளம்பி போச்சு. அப்படி போக போல இவர் வந்து மறிச்சிட்டாரு. மறிச்சு ஏன் என்னுடைய தோட்டத்துல மட்டும் கம்மியான பூ மலர வைக்கிற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு வந்து இந்த தேவர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முருகேசன் தோட்டத்துல பூ மலர வச்சுட்டு நான் வந்தேன் உன் தோட்டத்துக்கு. ஆனா நீ அந்த பூவை பார்த்தோன்னே ரொம்ப வந்து கஷ்டப்பட்ட. அதனாலதான் உன்னோட தோட்டத்துல கம்மியான பூ மலர வச்சுட்டு நான் போயிட்டேன். உனக்கு பூலாம் பிடிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த டைம் வந்தேன். உன்னோட தோட்டத்துல கம்மியான பூ மலர வச்சுட்டு அவரோட தோட்டத்துல எதுவுமே மலர வைக்காம இருந்தேன். ஆனா இதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஸோ அவருக்கு பூனா ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட தோட்டத்துல அதிகமான பூ மலர வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை சொல்லியிருக்கு. அப்பதான் பழனிசாமிக்கு இந்த கான்செப்டே புரியுது. ஓகே, இப்போ வந்து நம்ம எந்த விஷயத்த வேணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு கிடைச்சாலும் நமக்கு கிடைச்சாலும் அது சந்தோஷப்பட்டா அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் அவருக்கு புரியுது. இது என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லட்டுன்றது ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்க, பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்க. உடனே இன்னொருத்தர் லட்டு எடுத்து வராரு. ஆனா அவரு என்ன பண்ணுவாரு, இல்ல அவருக்குலாம் லட்டு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்டு வந்து உங்க கிட்ட வராமையே உங்களுடைய நிராகரிப்பு அதுக்கு போய் அதை வந்து உங்களை விட்டு தள்ளி போயிடும். இந்த கான்செப்ட் இப்படிதான் ஒர்க் ஆகுது. உங்களை ஆக்சுவலி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லவ் எல்லாமே இப்படிதான் ஒர்க் ஆகுது.